நார்த் கொரியா ரஷ்யாவோட உறவு பின்னி பிணைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பார்த்து அமெரிக்காவுக்கு கொஞ்சம் கன்சர்னா இருக்கு. ஏன் திடீர்னு அவங்களுக்கு கன்சர்ன் ஆயிருச்சு? என்ன இன்னைக்கு நேற்று நடக்கிறதா, புதுசா ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நார்த் கொரியாவுக்கு போறது கன்ஃபார்ம் உறுதி செய்யப்பட்டுச்சு. அதனால இது ரொம்ப கன்சர்னா இருக்குது இந்த அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இந்த கிம் ஜாங் உன் அவர்கள் ரஷ்யாவுக்கு போனதுக்கே ஹைப்பர்சோனிக் மிசைல் இருந்து பல ஐட்டங்களை கொடுத்து விட்டுக்கிறாங்களே. இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நார்த் கொரியாவுக்கு வந்தாங்கன்னா என்னென்னலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? அதனால பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏன்னா பரிசு பொருட்களே நிறைய கொண்டு போய் கொடுப்பாரு ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள். இதை பார்த்து அமெரிக்காவுக்கு கொஞ்சம் வயிற்றுலாம் புளி கரைக்குது போலகுது. ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல இந்த இஸ்ரேல் கசா ஒன்று, ரஷ்யா உக்ரைன் ஒன்று, அப்புறம் இந்த சூடான்ல சிவில் வார், மயன்மார்ல சிவில் வார்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியா ஒரு சும்மா முறைச்சு பார்த்தீங்கன்னா சாத்தி போடுவேன் அப்படிங்கிறது போல அவங்க தரப்புலையும், சவுத் கொரியா தரப்புல இருந்து நீ முறைச்சினாலே நான் அடிச்சிடுவேன் அப்படிங்கிறது போல இரு தரப்புலையும் மாறி மாறி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. ஒரு சின்ன ப்ரொவகேஷன் கூட 0.001% கூட டாலரேட் பண்ணிக்க மாட்டோம் அப்படிங்கிறது போல மாறி மாறி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க. சரி, ஓகே, அது ஒரு சைடு இருக்கட்டும். இவங்கெல்லாம் தான் இப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த அசர்பைஜான் ஆர்மேனியா ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போதான் கம்முன்னு இருந்தாங்க, எல்லாம் பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இப்போன்னு வந்து பார்த்தீங்கன்னா அர்மேனியாவிலேருந்து ஒரு குண்டு தூக்கி செல்லிங் பண்ணிக்கிறாங்க அசர்பைஜான் மேலே. அதுக்கு பதிலுக்கு அசர்பைஜானும் அர்மேனியா மேலே ஷெல்லிங் பண்ணியிருந்திருக்காங்க. அர்மேனியா ஷெல்லிங்கை பண்ணி விட்டு ஆமாம் இந்த சைடுலேருந்து தான் பண்ணிக்கிறாங்க, யார் என்னன்றதை பார்த்து விசாரிச்சு அவங்களுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம், ஏன் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விசாரிச்சுன்னு அர்மேனியா தரப்பு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அசர்பைஜான் கொஞ்சம் கூட யோசிக்காம அடரா ஒரு குண்டை போடு அப்படிங்கிறத போட்டிருக்கிறாங்க. இதனால திரும்பவும் பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஒரு பதட்ட நிலையில ஈரான் தரப்புல இருந்து அழுத்தம், ரஷ்யா தரப்புல இருந்து அழுத்தம், பல நாடுகள் தரப்புல இருந்து அழுத்தம் கொடுத்தனால அமைதியா இருக்கிறாங்க. சரி, நீ போட்ட நான் போட்ட அமைதியா இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல. ஏன் இப்போ திடீர்னு அர்மேனியா தரப்புல இருந்து ஒரு குண்டு அசர்பைஜானுக்குள்ள போய் விழுந்திருக்குன்னா அதாங்க இந்த இலி அவர்கள் இருக்கார் இல்லையா, அதான் அசர்பைஜானோட முன்னாள் அதிபராகவும் இப்ப திரும்ப அதிபரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இல்லையா, அவர் வந்து கோர்ட்ல எல்லாம் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கோர்ட்ல அந்த ரிசல்ட் கொடுத்துருச்சு, நீங்களே அதிபரா இருந்துட்டு போங்க அப்படிங்கிறது போல. அந்த ஒரு கான்ல கூட அர்மேனியால இருந்து ஒரு குண்டு பறந்துருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இது அபிஷியலா இல்ல, அன்அபிஷியலா சும்மா அரசல் புரசலா பேசிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ அந்த பக்கத்துல ஒரு சின்ன கான்ஃபிளிக்ட் இருந்திருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் திரும்பவும் அமெரிக்காவும் யூகேவை சேர்ந்து இந்த ஹவுதி நிலைகள் மேலே கொண்டு போய் குண்டு தூக்கி போட்டுக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஷிப் அடிச்சாங்க இல்லையா, யூகேவோட ஒரு ஷிப், அதனால இவங்க திருப்பி போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அப்படி தட்டி விட்டே போயிட்டு இருக்கிறாங்க. அடிச்சாலும் பரவாயில்ல, மாறி மாறி அடிச்சுக்கலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. இது இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஒரு அவுட்லைனா பார்த்தாச்சு. இப்போ இந்த பிரச்சனைகள்லாம் தீக்கணும் இல்லையா, யாராவது பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கணும் இல்லையா. ஏன்னா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார் இல்லையா. அதனால சுவிட்சர்லாந்து தரப்புல இருந்து ஒரு ப்ரொபோசல் அனுப்பிச்சுக்கிறாங்க, எங்க பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறது போல. அதுக்கு ரஷ்ய தரப்புல இருந்து நிராகரிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க இருக்கிறீங்களா சுவிட்சர்லாண்டு, நீங்க அழுகினி ஆட்டம் ஆடுறீங்க, நீங்க வந்து உக்ரைனுக்கு உதவிட்டீங்க, ஒரு சார்பா இருக்கிறீங்க. அதனால உங்களுக்கு வந்து நெகோசியேஷன் பண்றதுக்கான அந்த சமாதானம் பண்ணி வைப்பீங்களா, அதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, ஓகே, அப்ப யார் சமாதானம் பண்ணி வைப்பாங்கன்னா திருப்பி துருக்கியா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி வருது. ஏன்னா அவங்க தான் முதல்ல பண்ணி வச்சாங்க. ஆனா இவங்க ட்ரோன் ஃபேக்டரியில உக்ரைன்ல ஆரம்பிக்கிறாங்களே, அது பரவாயில்லையா அப்படின்ற கேள்வி வருது. பட் எது எப்படியோ அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய டீலிங்க அவங்க ஒத்து போயிட்டாங்கன்னா ஓகே. ஆனா இதே துருக்கி இன்னொரு வேலையை செஞ்சுக்கிறாங்க, இஸ்ரேல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மத்தியஸ்தம் பண்ணி வைக்கிறேன், அமைதியா பேச்சுவார்த்தை ஆரம்பிங்க அப்படிங்கிறது போல துருக்கி தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இதுக்கு இஸ்ரேல் ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இந்த எர்டகன் அவர்கள் இருக்காருல்ல, அவரு இந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களை என்ன சொல்லியிருந்தாரு, ஹிட்லர் அவர்களோட ஒப்பிட்டு பேசியிருந்தாரு. இல்லை வச்சு பார்க்கும்போது துருக்கியோட இந்த ப்ரொபோசல் அவங்க ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இப்போ இந்த பதிவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏதோ ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு வந்தாங்கன்னா பரவாயில்ல. ஏன்னா ரஃபால மிகப்பெரிய உயிர் சேதம் 27,000 30,000 அப்படின்லாம் கணக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் உயிர் சேதங்கள் அந்த அளவுக்கு ஆயிருக்கு காசால அப்படிங்கிறது போல. ஏன்னா இதுக்கு முன்னாடி கம்மியா இருந்தது, இப்போ ரஃபால தாக்குதல் பண்றதுனால உயிர் சேதங்கள் டப் டப்னு ஏறிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்படுது. அதனால இந்த சமாதான உடன்படிக்கை பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது கொஞ்சம் அப்படியே பேசி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய பிரச்சனையில போய் முடியும். இந்த மிடில் ஈஸ்ட்ல பல நாடுகளுக்குள்ள போர் வந்துடும் அப்படிங்கிற மாற்று கருத்துல, அதனால பேசி சமாதானம் ஆயிடுவாங்க அப்படிங்கிறத நம்புவோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்ரைன்ல வந்து எலெக்ஷன் வைக்கலாமா, இல்ல எலெக்ஷன் வைப்பாங்களா, இல்ல திரும்பவும் மார்ஷல் லாவை கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கார்ல, அவரோட பொறுப்பு, இந்த ஆட்சி பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா மே 20ஆம் தேதியோட முடியுது. மே 20 21 இந்த நைட்டோட முடியுது.
அதனால அதுக்கப்புறம் எலெக்ஷன் வைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இல்லைன்னா மார்ஷல்லா தான் தொடர்ந்து கண்டினியூ பண்ணும். அப்படி இல்லை, ஏன்னா பெரும்பாலும் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஏன்னா எலெக்ஷன் கொண்டு வந்தா தானுங்க இந்த மே மாசம் வரைக்கும் அப்படியே ஒப்பித்து கொண்டு போனா தானுங்க ஏதோ இந்த போர்லாம் ஏதோ கொஞ்சம் பார்த்து ஃப்ரண்ட் லைன்ல கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணி வச்சுட்டு இருந்தாதான் மே மாசம் வரைக்கும் அப்படியே ஒப்பேத்தி கொண்டு போனாங்கன்னா எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா வச்சு எலெக்ஷன்ல ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பதிலாக வேற ஒருத்தவங்களை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சாதானே ஜெலன்ஸ்கி அவர்களும் டாடா காமிச்சிட்டு போக முடியும். அப்படிங்கிறது போல சிலர்லாம் காமெடியா பேசிட்டு இருக்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் கண்டிப்பா இந்த உக்ரைனோட பார்லிமெண்ட்லாம் பேசுறத வச்சு பார்க்கும்போது ஏதோ எலெக்ஷன் வந்துடும் போலதான் தெரியுது அப்படிங்கிறது சொல்லப்பட்டு. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இந்த எஸ்தோனியா இன்டெலிஜென்ஸ் இருக்கிறாங்களா, அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இந்த ரஷ்யா இருக்கிறாங்கல்ல, அடுத்த டிகேட்ல கண்டிப்பா நாட்டோட போருக்கு வருவாங்க, எல்லாரும் தயாராகிங்க அப்படிங்கிறது போல திரும்ப ஒரு சமிகை கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா இவங்க எல்லாரும் மாறி மாறி இந்த யூரோப்பியன் யூனியன்ல கூடிய எல்லா நாடுகளும் ரஷ்யா கூட போருக்கு தயாரா இருங்க அப்படிங்கிறது போல எல்லாரும் தூங்கி வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. இப்ப திரும்பியும் எஸ்தோனியாவோட இன்டெலிஜென்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறது போல எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து உக்ரைனோட கேபினெட் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் ஒன்று கூடி மீட்டிங் போட்டு உக்ரைன்ல இந்த ஃபோர்டிஃபிகேஷன்லாம் கட்டும் இல்லையா, போற ஆரம்பிக்குது. இது போல பெருமளவில் ரஷ்யா மொபைலைஸ் பண்ணி உள்ள உக்ரைனுக்குள்ள வந்து பல இடங்கள் அடிச்சிட்டாங்கன்னா ஃபோர்டிஃபை பண்ணி பாதுகாப்பு பண்ணோம் இல்லையா. அதனால 524 மில்லியன் அமெரிக்க டாலர் ஒர்த்துக்கான ஃபோர்டிஃபிகேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாமா. அதை பத்தின சில இமேஜஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. இது செய்தி, இது வந்து சும்மா லோக்கல் சோர்ஸ் கிட்ட இருந்து வரக்கூடிய இமேஜஸ். இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், அண்டர் கிரவுண்ட்ல ரொம்பவுமே இந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அண்டர் கிரவுண்ட் வீடுலாம் கட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இல்லை பங்கர்ஸ் ஆக்ட் ஆகும், ரொம்ப தூரம் அண்டர் கிரவுண்டா இருக்கு, அது ஹமாஸ் டனல் விட மிக பெருசா இருக்குமா அப்படின்ற கேள்விலாம் வருது. ஏன்னா சமீபத்தில் டனல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, அப்படியே கான்கிரீட்லாம் வச்சு அப்படியே சொஃபஸ்டிகேட்டடா பண்ணி வச்சிருந்தாங்க. இவங்களாம் சண்டை பிடிக்க போறாங்களா, ஏதோ ரெசார்ட் கட்டிட்டு இருக்கிறாங்களா அண்டர் கிரவுண்ட்ல அப்படிங்கிறது போல ஒரு கேள்வி இருந்தது அதெல்லாம் பார்க்கும்போது. பட் இது போல ஒதுக்கி இருக்கிறாங்கன்னா இன்னும் மிகப்பெரிய அளவில் ஃபோர்டிஃபை பண்ண போறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த உக்ரைன்ல இந்த ஃபோர்டிஃபிகேஷன்ல ஒரு சைட் போயிட்டு இருந்தாலும் இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய சில கமாண்டர்ஸ், இந்த வேலை செய்யக்கூடிய இந்த நபர்கள்லாம் இருப்பாங்கல்ல, சும்மா அடிக்கடி வீடியோ பதிவுகள் எடுத்து போட்டுக்கிறாங்க. அது பெருமைக்காக போடுறாங்களா எதுக்காகன்னு தெரியல. சில பல முக்கியமான விஷயங்களை வந்து அவங்க எடுத்து போட்டுடுறாங்க. அந்த இடத்துல தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சிடுது. ரஷ்யாவுக்கு எதுவா போயிடுது. ஒருவேளை இவங்க ரஷ்யன் ஏஜென்ட்ஸா இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. என்னன்னா இப்ப இந்த வீடியோ பதிவு சைட்ல லோட் ஆயிருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். உக்ரைனோட ஒரு நபர், இவர் ஒரு ஆர்ம்டு பர்சன் தான். இவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா, அதாவது உக்ரைனோட ஆர்மியில இருக்கக்கூடிய ஒரு நபர் தான். இவர் வந்து ட்ரோன் ஃபேக்டரி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி திருப்பி வீடியோ காட்டுறாரு. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குது, ஸ்கூல் மாதிரி இருக்குதா, இது ஒரு ஸ்கூலையா இவங்க வந்து ட்ரோன் ஃபேக்டரியா பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களா இப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்புல இருந்து குற்றச்சாட்டுகள் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ பதிவெல்லாம் பார்த்துட்டு ஏன்பா இப்படி பண்றீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பக்கத்துல லொகேஷனோட ஷேர் பண்ணிடுங்களேன், ஈஸியா இருக்கு ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இது போல இமேஜ் போட்டோஸ்லாம் இருந்துச்சுனாலே ரஷ்யாவோட ஏஐ வந்து பாத்தீங்கன்னா அதை எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படிங்கறத எடுத்து கண்டுபிடிச்ச பிக்சர் எடுத்து இது இந்த இடத்துல இருக்கலாம், இந்த இடத்துல முன்னாடி ஒரு ஃபேக்டரி இருந்தது இல்லையா, அந்த ஃபேக்டரி இது போல இருந்தது, அதோட மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது போல. ஏன்னா இப்ப ஏஐலாம் வந்துருச்சு இல்லையா, செக் பண்ணி இதுவா தான் இருக்கும் அந்த ஸ்கூலு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா பார்சல் அப்படிங்கிறது போல ஒரு ட்ரோனோ இல்லை க்ரூஸ் மிசைலாம் அனுப்பிச்சு விட்டாங்கன்னா காலி துவம்சமாயிரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்படித்தான் நடந்துட்டு இருக்குது உக்ரைன்ல அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்காவோட ஆர்மி வந்து உக்ரைனுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க இல்லையா, அதை பத்தின சில வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்குது. அது பார்த்து என்னங்க இப்படி ஹார்டா ட்ரைனிங் கொடுக்குறீங்க, பாவங்க உக்ரைனோட வீரர்கள் ரொம்ப பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, வந்தாங்கன்னா அப்படியே வெறி கொண்டு வேட்டையாடிடுவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் பார்த்து ட்ரைனிங் கொஞ்சம் கம்மியா கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. நம்மளுக்கே சைட்ல வீடியோலோட இருக்கும், பாத்தீங்கன்னா தெரியும். என்னமா ட்ரைனிங் கொடுக்குறாங்க பாருங்களேன், சே சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சூப்பரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா, அது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில. சரி, ஓகே, அப்படியே நம்ம அடுத்த செய்திக்கு போயிட்டோம் அப்படின்னா, உக்ரைனோட புது கமாண்டர் இன் சீஃப் அலெக்சாண்டர் சிர்ஸ்கி அவர்கள், அவர் தரப்பு இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்கு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில வச்சு பார்க்கும்போது நாங்க டிஃபென்ஸ் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகிறோம் அப்படிங்கிறது போல சொல்லியிருக்கிறாரு. ஓ, நீங்க அஃபென்ஸ் பண்றதுக்கு ஐடியா வேற இருக்கா அப்படிங்கிறது போல இருக்கு. ஆனா பண்ணிதான் ஆகணும். ஏன்னா இந்த ஆப்பிரிக்கா பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து சுத்தி வளைக்கிற மாதிரி வந்து அந்த சிட்டி தனியா, மேல இருக்கக்கூடிய அந்த அசோவ் ஸ்டால் தனியா பிரிச்சுட்டாங்க. அந்த கோகன் கெமிக்கல் பிளான்ட் தான் அசோவ் ஸ்டாலுங்கிறாங்க. ஸோ வந்து அந்த சிட்டி தனியா, அந்த பிளான்ட் தனியா பிரிச்சுட்டாங்க. இப்போ அங்க இருக்கக்கூடிய 2 ரூட், இந்த ஆத்விகாக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய 2 ரூட்ல ஒரு ரூட்டை வந்து பிசிக்கல் கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க ரஷ்யன்ஸ். இன்னொரு ரூட் தான். அது மட்டும் இல்லாம இந்த டர்ட் ரூட்லாம் இருக்கும்ல, சும்மா சின்ன ரூட் இருக்கும்ல, அதுல தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கணும் உக்ரைன், வேற வழி இல்லை அப்படிங்கிறது போல நிலைமை இருக்கு.
எப்படி இருக்கும்போது உக்லிடார்ல இருக்கக்கூடிய பகுதியில இருந்தெல்லாம் ரீடிப்ளாய் பண்ணிட்டு இருக்காங்க சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நோவோமிகலேவ்கா இருக்குல்ல, அந்த பகுதியில இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனா உக்ரைன் தரப்பு வந்து எடுத்தே ஆகணும். அப்படி எடுத்தாதான் இந்த ஆர்விக்கால முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்கள் இந்த உடைநிலிருந்து முன்னேறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும். ஆனாலும் இந்த அஃபென்சிவ் ஆபரேஷனை எடுப்பாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இந்த சமயத்துல இந்த சோல்ஜர்ஸ்லாம் ரீடிப்ளை பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்விகாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட்ல வச்சுக்கிறாங்க. எனக்கு அந்த பேர் கொஞ்சம் கரெக்டா வரல, கீழே ஸ்பெல்லிங் வேணா போறேன் பாருங்க. அந்த செட்டில்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ரஷ்யா வந்து ஒரு இஸ்காந்தர் மிசைல் அனுப்பிச்சு விட்டுங்கிறாங்க. அந்த மிசைல் எக்ஸாக்டான ஹிட், குறைஞ்சது 500 உக்ரைனியன் வீரர்கள் அந்த ஒரு மிசைல் ஹிட்னால இறந்திருப்பாங்க அப்படிங்கிறது போல ஒரு மிகப்பெரிய தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, பட் இமேஜஸ், வீடியோ ஃபுட்டேஜஸ் பெரும்பாலான சோர்சஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. செய்திகள்ல வந்துச்சு அப்படின்னா உறுதிப்படுத்தப்படுவோம். ஏன்னா 500 பேர் இருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. சிலர்லாம் 1000 பேர் வரைக்கும் கூட இருக்கலாம். காயம் அதிக அளவுல ஏற்பட்டிருக்கும். இறப்புகள்ன்றது அதிகமா இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் அப்படிங்கிறது கூட சிலர் சொல்லியிருக்கிறாங்க. பட் எதனால பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன தகவல் வருது. உக்ரைன் தரப்புல இருந்து ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த பதிவுல பார்ப்போம். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பாய்.